நவம்பர் மாதம் 3வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் ரொம்பவே நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த வார கவுண்டரில் ஒரு 18 படங்களை வச்சு பார்க்க போகிறோங்க. ஏன்னா சில வாரங்களாக சின்ன படங்கள்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டோம். அதனால் இந்த வாரம் எல்லா படத்தையும் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வாங்க நம்ம கவுண்டரில் என்னென்ன படங்கள் இடம் பிடிச்சிருக்கு, இல்லை என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்டர் பிடிச்சிருன்றதை போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டர்ல 10வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் பிளடி பேக்கர். பிளடி பேக்கர் படம் ரிலீஸ் ஆகி இது 4வது வாரம் தான். ஆக்சுவலி தியேட்டரிக்கல்ல 3 வாரம் தான் ஓடி இருக்கு. அதாவது 22 நாள் வரைக்கும் தான் ஓடும். நாளையில இருந்து இந்த படம் தியேட்டரிக்கல் கொடுக்குற மாதிரி தெரியல. 25 நாள் கூட ஓடாம போயிடுச்சு. நெல்சன் வந்து படத்தை ப்ரொடக்ஷன் பண்றதுக்கோசம் ஒரு பெரிய பிரம்மாண்ட வீட்டுக்குள்ள படம் பெருசா இருக்குன்னு தெரிஞ்ச மாதிரி எடுக்கலாம். ஆனா வந்து ரியலா பாத்தீங்கன்னா ஒரு செட்டுக்குள்ள படத்தை எடுத்து முடிச்சிடலான்ற மாதிரி தான் சின்ன பட்ஜெட்ல பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கு கதை வெயிட்டா இருந்தணும். ஆனா கதையில பிளாக் காமெடியும் எமோஷனலும் வந்து இருக்கே தவிர அது எல்லாமே கரெக்டா பிளேஸ் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா அது கரெக்டா வரலாங்க. ஆக்ட்ரஸ் தேர்வு ரொம்ப நல்லா தான் இருக்கு. அதுக்கிட்டு வந்து கச்சா முச்சாட்டு தூக்கி உள்ள விட்டு எல்லாரையும் கரெக்டான ஸ்கிரீன் பிளே நரேஷன் இல்லாம இந்த படம் பண்ணது இந்த படத்துக்கு பெரிய மைனஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். நம்ம கவுண்டர்ல அடுத்ததா இதே 10வது இடத்துல பார்க்க போற படம் பிரதர். பிளடி பேக்கரோட பிரதருக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா ரிவ்யூ கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. படம் பார்த்த மக்களோட அந்த விமர்சனம் அப்படின்றது அதுக்கு காரணம் என்னன்னா பிளடி பேக்கர்ன்றது வந்து உங்களுக்கு நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்து எப்பேற்பட்டவங்கன்னு தெரியும். ஸோ அவங்கள வந்து அந்த படம் வந்து பெருசா கனெக்ட் பண்ண முடியல. அடைய என்னடா இவனுங்க படம் எடுத்து வச்சுக்கிறானுங்க மாட்டா ஒரே உங்களை சுத்தி ஓடி வந்துட்டு இருக்காங்க மாதிரி இருக்கும். ஆனா பிரதர்ன்றது வந்து அது ஒரு மொக்க கதையா இருந்தாலும் அது ஏதோ ஒரு நரேஷனா ஒரு ஃபேமிலி ஸ்கிரிப்டடா ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு லாஜிக்ல இந்த படம் வந்து ஒரு சிலரால சரி ஏதோ படம் ஒன்று பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பொதுவாக அரைச்சமாவே அரைக்கிறாங்க அப்படின்றத சொல்லுவோம். ஆனா ராஜேஷை பொறுத்த வரைக்கும் இந்த மனுஷன் புளிச்ச போனமாவே திருப்பி உள்ள போட்டு அரைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்துக்கும் 22 நாள் தான் தியேட்டரிக்கல் ரன் இருந்திருக்கு. இந்த படத்துக்கும் அடுத்த வாரத்துல இருந்து தியேட்டரிக்கல் கிடையாது. ஸோ பிரதர் படத்துக்கும் 25 நாள் தியேட்டரிக்கல் போஸ்டர் ஒட்ட போறது இல்லைன்னு நினைக்கிறேன். சென்னையில் தியேட்டரிக்கல் இல்ல, தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் இருக்கான்னு சொல்லுங்க. நம்ம கவுண்டர்ல 9வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் குப்பன். இந்த குப்பன்ற படம் நாளை தான் ரிலீஸ் ஆகுது. தியேட்டரிக்கல்ன்றத கரெக்டா சொல்ல முடியலைங்க. ஏன்னா 1ல ஆரம்பிச்சு 2, 3 அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும். இது ரொம்ப சின்ன படம். ஆனா நம்ம சரண்ராஜ் ஒருத்தர் இருந்தார், இந்த பாட்சாலாம் ரஜினிக்கு ஃப்ரெண்டா வருவார் பாத்தீங்களா. அவர் அந்த டைம்ல ஒரு ஹீரோவாவே இருந்திருக்காரு. ஸோ அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. அவரோட பையன் தான் இந்த படத்தை நடிச்சிருக்காரு ஹீரோவா. இந்த படத்துக்கான போஸ்டர்ஸ்லாம் கூட பெருசா கிடைக்கல. எனிவே நான் வந்து நிறைய வாரங்களை சின்ன படங்கள்லாம் மிஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வாரம் சின்ன படம் எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கோசம் ஒரு கவுண்டர் கொடுத்துருக்கோம். நம்ம கூட அடுத்ததா இதே 9வது இடத்துல பார்க்க போற படம் பனி. இந்த பனின்றது ஒரு மலையாள படத்தோட தமிழ் டப்பிங். ஆக்சுவலி இது வேட்டையன் வர டைம்ல இந்த படம் வந்து நினைக்கிற மலையாளத்தில் நல்ல ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்கு. ரொம்பவே லோ பட்ஜெட்ல எடுத்து ரொம்ப ஒரு நல்ல கலெக்ஷன். மலையாளத்தில் ஒரு நல்ல பேர் வாங்கிச்சு. நான் கூட ஓடிடியில் வந்து இந்த படத்துக்கு தமிழ் டப்பிங் வரும் தான் பார்த்தேன். ஆனால் தியேட்டருக்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் தியேட்டர்னு பார்த்தீங்கன்னா சிட்டியை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல 2 தியேட்டர் அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ பாப்போம் நாளைக்கு தான் கரெக்டாக முடிவாகும். இந்த படம் தமிழ் டப்பிங்ல கிட்டத்தட்ட 7-8 படங்கள் வருது இந்த வாரம். அதுல எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா நல்ல ஒரு விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு படம். ஆக்சுவலி மலையாளத்தில் வந்து மிகப்பெரிய பாராட்ட தமிழ் ரிவ்யூவர்ஸாலேயே வாங்கப்பட்ட படம் இந்த படம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அது எல்லாமே சேர்ந்து தமிழ் டப்பிங் வெர்ஷன் இந்த பணி ஹிட் ஆகுதா இல்லையான்றத நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம். நம்ம கவுண்டர்ல 8வது இடத்துல 3 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் பராரி. பராரிங்கிறது நம்ம ஜோக்கர் அப்புறம் ஜிப்சி எல்லாம் எடுத்தார்ல ராஜ்முருகன் ஒரு சூப்பர் டைரக்டர் இருக்காரு. ஸோ அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு சாயல் இந்த படத்துல இருக்கு. ஏன்னா நம்ம நாட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை பேசுற மாதிரியான ஒரு படமா ஒரு நல்ல படமா தெரியுது பார்க்கும் பொழுது. ஆனா இது எப்படி வைட் ஆடியன்ஸை கவர் பண்ணுன்றது தெரியல. எனிவே வந்து வித்தியாசமான நல்ல படங்கள் பார்க்கணும் இந்த படம் தீனியா இருக்கலாம். இந்த படத்துக்கு ஒரு 5 ஸ்கிரீன் கிட்ட கொடுத்திருக்காங்க. பாப்போம் நாளை தான் ரிலீஸ் ஆகுது என்ன மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதுன்னு. நம்ம கூட அடுத்ததா இதே 8வது இடத்துல பார்க்க போற படம் ஜீப்ரா. ஜீப்ராங்கிறது தமிழ் தெலுங்கு ரெண்டுலயுமே வருது. தெலுங்கு தமிழ் 2 பேருமே வந்து ஒரு ஈவனா இருக்காங்கன்ற மாதிரி பேசலாம். இங்க சத்யராஜ், பிரியா பவானி சங்கர் இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாம சுரேஷ் சந்திரா அப்புறம் தெலுங்குல இருந்து நம்மளுக்கு தெரிஞ்ச முகங்களும் இருக்காங்க. ஆனா ஹீரோஸ் பெருசா தமிழ்காரங்க மாதிரி தெரியல, தெலுங்குகாரங்க மாதிரி தான் இருக்காங்க. எனிவே இந்த கதை பார்க்கறது நல்லா இருக்கு நம்மளுக்கு ட்ரைலர் பார்க்கும்போது. ஸோ படம் என்ன மாதிரி கான்செப்ட் சொல்ல வந்து என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக்ல. இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் கொண்டு பண்ணிருக்கோம். எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுது தியேட்டரிக்கல் வந்து கரெக்டா முடிவாகலைங்க. ஒரு 3, 5 அந்த மாதிரி தான் போயிட்டு நான் நேத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ஷோ 2 ஷோன்றது ஒரு 3, 4 ஷோ அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் 10 கிடைச்சா பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நமக்கு வந்து இதே 8வது இடத்துல பார்க்க போற படம் ஜாலியோ ஜிம்கானா. ஜாலியோ ஜிம்கானால பிரபுதேவா, மடோனா செபாஸ்டியன், அபிராமி இன்னும் நிறைய பேர் ஸ்டார் காஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்குன்னு சொல்லலாம் இந்த படத்துல. ஆக்சுவலி படம்ன்றதும் பாத்தீங்கன்னா ஒரு காமெடி ஜானர்ல முழுக்க காமெடி படம்ன்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம சக்தி சிதம்பரம். ஏற்கனவே நிறைய சக்தி சிதம்பரம் படங்கள் இருந்திருக்கு காமெடி வெர்ஷனா. அவனா ஒரு இந்த ஜெனரேஷனுக்கு நான் செட் ஆயிட்டேன்ற மாதிரி அவர் யோசிச்சுக்கிறாரு. பட் அவரோட படங்கள் வந்து கொஞ்சம் கிரிஞ்சியாவே போயிடுது நிறைய.
இந்த படம் என்ன மாதிரி வருதுன்றதை நம்ம தேட்டரிக்கல பார்க்கலாம். ஏன்னா சச்சி சிதம்பரம், சார்லி சாப்ளின் இந்த மாதிரிலாம் பிரபுதேவாசி இட்டு கொடுத்துருக்காரு. இப்போ கூட அந்த சின்ன புள்ள பாட்டுலாம் வந்து பார்த்தீங்களா, சார்லி சாப்ளின் 2, அது அந்த அளவுக்கு போலனாலும் மறுபடியும் சச்சி சிதம்பரம் பிரபுதேவா கூட்டணி வந்திருக்கு. எப்பவுமே பிரபுதேவா படம்னா ஒரு பாட்டு ஹிட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலையும் ஹிட் ஆயிடுச்சு. படமும் ட்ரைலர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் காமெடியா ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்டா பண்ணிருக்காங்க. ஸோ அது இந்த காலத்தில் ஆடியன்ஸ்லாம் வேற மாதிரி மாறி இருக்கும்போது எப்படி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்க்கணும். தேட்டரிக்கல் போது நான் வழக்கம் போல இதுக்கும் 2-3 தேட்டரிக்கல் தான் பார்க்குறேன். ஸோ 5-10ங்கிறது நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு இழுப்பரில் போயிட்டு இருக்கு எந்த படத்துக்கு எப்படி தரலான்ற மாதிரி. எனிவே இது எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் கொண்டு தான். எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு ஜாலியா ஜிம்கானாக்க ஓரளவுக்கு ஆடியன்ஸ் வந்து பிரபுதேவான்றதுனால கொஞ்சம் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. படம் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொன்னாக்கா ஏதோ ஒரு சின்ன பெர்ஃபார்ம் பண்ணும். அதெல்லாம் அடுத்த வாரம் பண்ணிருக்கா இல்லையான்றதை பார்த்துருவோம். நம்ம கூட 7வது இடத்துலயும் 3 படங்களை பார்க்க போறோம். இதுல முதல்ல பார்க்க போற படம் வேட்டையன். வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகி 43 நாள் ஆயிடுச்சு. ஆனா இந்த வாரம் தேட்டரிகள் இல்ல. லாஸ்ட் வாரமே இந்த படம் ஒரு தேட்டர்ல தான் ஓடிச்சு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு 50 நாளைக்கு ஓட்டி இருக்கலாம். ஆனா அந்த சிங்கிள் ஸ்கிரீன் கூட தராம சென்னையில கட் பண்ணிட்டாங்க. இத்தனைக்கும் வேட்டையனுக்கான அந்த பாக்ஸ் ஆபீஸ்லாம் வந்து என்னதான் ஒரு சர்ச்சை இருந்தாலும் இந்த படம் ஒரு வெற்றி படம்ன்ற மாதிரி பார்க்க முடியுது. ஏன்னா படம் வந்து அவ்வளவு பெரிய பட்ஜெட் கிடையாது. ரஜினிக்கான அந்த ரேஞ்ச் எடுத்திருக்கும். இந்த மாதிரிலாம் நம்மளால நம்ப முடியுது. ஆனா வந்து உங்களுக்கு ஒரு 50 நாள் ரன் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு சூப்பர் ஸ்டார் படம் ஆயிடுச்சுன்ற மாதிரியான கேள்வி தான் வருது எனக்கு. எனிவே பாப்போம். இப்போ வரைக்கும் தேட்டரிக்கல் தரல. நெக்ஸ்ட் டே நாளைக்கு கிளைக்கு தராங்களான்னு பார்க்கலாம். நம்ம அடுத்ததா இதே 7வது இடத்துல பார்க்க போற படம் கோட். கோட் படம் ரிலீஸ் ஆகி இது 78வது நாள். 75 நாள் தேட்டரிக்கல் கம்ப்ளீட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 100 நாள் ஓட்ட தான் ஏஜிஎஸ் பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு தேட்டர் கொடுத்து இன்னமும் ஓட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த தேட்டரிக்கல்ல கூட்டம் தாங்க போக மாட்டேங்குது. நான் லாஸ்ட் வீக் வந்து இதுக்கு மேல வச்சிருக்க படத்துக்கு கூட ஃபில்லிங் பார்த்தேன். ஏன் வேட்டையனுக்கு கூட வந்து ஃபில்லிங் பார்த்தேன். ஆனா கோட்டுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே இருக்குங்க. ஷோ டைம்ல ஒரு சிலர் போறாங்க இல்லன்னு சொல்ல. பட் அட்வான்ஸ் புக்கிங்ல உங்களுக்கு கோட்டுக்கான அந்த புக்கிங்ன்றது இல்ல. நான் டிமாண்டி காலனி இன்னும் நிறைய படங்கள் வந்து மகாராஜா கூட சொல்றேன். 70-80 நாளைக்கு அப்புறம் தேட்டர்ல ஓடி கூட அதுக்கான ஒரு ஷோ இருந்தா ஆடியன்ஸ் போயிட்டு இருந்தாங்க. ஆனா கோட்டுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு 50 நாளைக்கு மேலேயே மக்கள் தேட்டர்ல அந்த ஒரு தேட்டர் கூட போக மாட்டீங்கன்றது. இதெல்லாம் விஜய் படத்துக்கு நான் பார்த்ததே கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாரிசு பீஸ்டுக்குலாம் கூட கூட்டம் பார்த்திருக்கேன். இது என்னடா கோட்டுக்கு வந்த சோதனைன்றது. சரி, அடுத்தது நம்ம இதே 7வது இடத்துல பார்க்க போற படம் லப்பர் பந்து. லப்பர் பந்து ரிலீஸ் ஆகி 63 நாள் வரும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கும் நெக்ஸ்ட் வீக்ல தேட்டரிக்கல் கிடைக்கல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் நல்லா தான் தேட்டரிக்கல போயிருக்கு. ஒரு ஸ்கிரீன் கொடுத்திருந்தாலும் சில வாரங்களா அந்த ஒரு ஸ்கிரீன்ல உங்களால ஃபில்லிங் கெபாசிட்டி பார்க்க முடியுது. அதுவும் உங்களுக்கு வீக்கெண்ட்ல எல்லாம் ஃபில்லிங்கே ஆச்சுன்னு சொல்லலாம். ஹவுஸ்ஃபுல் தேட்டர். அது ஒரு 100-150 சீட் தான் இருந்தாலும் ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. ஸோ லப்பர் பந்து தேட்டரிக்கல் ரெஸ்பான்ஸை பத்தி உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதை கடைசியில் தேட்டரிக்கல இருந்து அவுட் ஆகிற வரைக்கும் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் வீக் தேட்டரிக்கல் கொடுத்திருந்தா கூட ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கும். எனவே தேட்டர் வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சு. நம்ம கூட 6வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் கிளாடியேட்டர் 2. இந்த கிளாடியேட்டர் படம்ன்றது ஒரு மிகப்பெரிய கல்ட் ஃபிலிம்டே சொல்லலாம் இங்கிலீஷ் படத்தை பொறுத்த வரைக்கும். இதுக்கு நிறைய அரசியல் ரீதியெல்லாம் காரணம் இருக்கு. ஏன்னா ரோமானியா படம் போது அங்க ஒரு விஷயம் வந்துடும். அதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு தி பெஸ்ட் படம் தான் சொல்லி ஆகணும். அப்பேற்பட்ட படத்துக்கு செகண்ட் வெர்ஷன் இவ்வளவு வருஷம் கழிச்சு வருதுன்னு எதிர்பார்த்து போனாக்கா கண்டிப்பா அந்த எதிர்பார்ப்பை இவங்க பூர்த்தி பண்ணிட்டாங்க. ஆனாலும் தமிழ்ல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதே கிளாடியேட்டர் எவ்வளவு பெரிய கல்ட் ஃபிலிம். போன வாரமே வந்தது இந்த படம். போன வாரம் தேட்டரிகள் கம்மியாக இருந்தது. ஸோ 10 படம் மட்டும் போதும். இந்த படம் இவங்க ஓட்ட மாட்டாங்க போல இருக்கு. ஒரு மிகப்பெரிய படம் வருது, எப்படியும் தூக்கிடுவாங்க, அந்த படம் அடுத்த வாரம் போகுன்ற மாதிரி யோசிச்சேன். ஆனால் அந்த படம் அவுட் ஆனதுல இந்த படம் வந்து அப்படியே தேட்டரிகள் ஓரளவுக்கு ஏற்றி ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு இங்கே ஆடியன்ஸ் இருக்காங்களா அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் அப்படியே போயிட்டு தான் இருந்தது. பட் இந்த செகண்ட் வீக்ல வந்து ஓரளவுக்கு பெட்டராக போகும்னு பார்த்தாக்கா ஒரு 2-4 ஸ்கிரீன் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் சிங்கிள் ஷோ தான் போயிருக்கு. லாஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு வீக் டேஸ்லாம் 10-15 தேட்டர் கிட்ட போச்சு நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே. அதை தாண்டி இந்த கிளாடியேட்டர்ன்றது வந்து இப்பவே வந்து உங்களுக்கு பட்ஜெட்டை தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் பண்ணி நல்லா தான் போயிட்டு இருக்கு வேர்ல்டு வைடா. படம் ரிவ்யூவும் பெஸ்டா வந்திருக்கு. தமிழ்நாட்டில் பார்க்கறதுக்கு ஆள் இல்லையா என்னன்னு தெரியல. தேட்டரிகளை ரொம்ப குறைச்சிட்டாங்க. எனிவே கிளாடியேட்டர் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. நீங்க இந்த படம் வந்து அவுட் ஆகிறதெல்லாம் வந்து கண்டிப்பா வருத்தமும் படுவீங்க. ஆனா கிளாடியேட்டர் பத்தி எதுவுமே தெரியாதவங்க அந்த படத்தை பத்தி தெரிஞ்சுங்க. உங்களுக்கு கண்டிப்பா இது சினிமாவில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படம். நம்ம கூட அடுத்ததா இதே 6வது இடத்துல பார்க்க போற படம் வெனம் தி லாஸ்ட் டான்ஸ். இந்த படம் ரிலீஸ் ஆகி 25 நாள் முடிஞ்சு இது 5வது வாரம். இந்த 5வது வாரத்திலையும் இந்த படத்துக்கும் ஒரு 2 ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். கிளாடியேட்டருக்கு 4 கொடுத்துருக்காங்க, இங்க 2 கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் 25 நாள் வெனம் தி லாஸ்ட் டான்ஸ் தேட்டரிக்கல்ல பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. நம்ம கூட 5வது இடத்துல பார்க்க போற படம் ஐந்தாம் வேதம். ஐந்தாம் வேதம்ன்றது ஒரு படம் இல்ல, வெப் சீரிஸ். G5ல வந்து இந்த படம் இதுவும் 25 நாளைக்கு ஆயிடுச்சு. நம்ம லாஸ்ட் வீக் தான் கவுண்டர்ல எடுத்தோம். இப்போ நிறைய படங்கள் வந்துச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த கவுண்டர்லயே 18 படங்கள் வச்சோம். பிளடி பெதர் பிரகர்லாம் வந்து வச்சிருக்க தேவையில்ல. இருந்தாலும் இந்த படம்லாம் சீக்கிரமாவே அவுட் ஆகுது பாருங்கன்னு உங்களுக்கு சொல்லணும். அனாமத்தா விட்டுட்டு போக கூடாதுன்றதோ சேர்த்தேன். அதே மாதிரி ஐந்தாம் வேதம்ன்றது வந்து நிறைய படங்கள் வரனால, ஏன்னா அடுத்த வாரமும் சில படங்கள் வருது. ஸோ நம்ம இது ஒரு வெப் சீரிஸ்ன்றதுனால இதை ஸ்கிப் பண்ணுவோம். ஆனா ஐந்தாம் வேதம்ன்றது பாத்தீங்கன்னா அந்த 25 டே கழிச்சும் G5ல வந்து இந்த படம் பார்க்குறவங்களாம் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணணும் தான் சொல்லணும். ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் இந்த மாதிரிலாம் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தீனி. அப்புறம் இந்த படத்தை பத்தி நான் போன வாரம் நிறைய விஷயம் பேசினேன். அதில் யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உனக்கு என்னடா தெரியும் ஜாதகத்தை பத்தி ஜோசியத்தை பத்திலான்ட்டு. இங்க ஜாதகம் ஜோசியத்தை பத்திலாம் வந்து முழுக்க தெரிஞ்சவன் கடவுள் மட்டும் தான். ஆனா இங்க ட்ரைலர்ல ஒரு டைலாக்கா வச்சது வந்து ஒரு படம் எடுக்கும்போது அந்த மாதிரிலாம் வைக்க கூடாதுன்ற ஒரு சஜஷன் தான் இங்க சொல்லியிருந்தோம். ஸோ எதிர் கேள்வி கேட்கறவங்களை வந்து கொஞ்சமாச்சு ஒரு நாலேஜோட கேட்டா சரி. நம்ம என்னவோ அவர் கரெக்டா சொன்ன விஷயத்த நம்ம தப்பா பேசின மாதிரி, அவர் தப்பா சொன்ன விஷயத்த நம்ம கரெக்ட்
டைரக்ட் பண்ணும் அந்த அளவுக்கு தெரிஞ்சா பத்தாதான். அதை தாண்டி எனக்கு ஓரளவுக்கு ஜாதகம் தெரியும். 5ஆம் வேதம் சீரிஸை பாருங்க. ஏன்னா நம்ம என்னதான் ஒரு சின்ன ஒரு மைனஸ் தான் சொல்லியிருந்தோம், அதை தாண்டி இந்த 5ஆம் வேதம்ன்றது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா படம் அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களை 4:30 மணிக்கு கண்டிப்பா இந்த சீரிஸ் வந்து எங்கேஜ் பண்ணும்ன்றத மறுக்க முடியாம சொல்லலாம். நம்ம கூட 4வது இடத்துலயும் 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் எமக்கு தொழில் ரொமான்ஸ். நம்ம அசோக் செல்வன் இந்த படத்துல ஹீரோவா பண்ணிருக்காரு. அசோக் செல்வன் வந்து ரொமான்ஸ்ல நிறைய படங்கள் பார்த்திருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படமும் அவரோட ஒரு சேஃப் ஜோன்ல அமைஞ்சிருக்க ஒரு படமா தான் தெரியுது. ஸோ அசோக் செல்வன் வந்து ஒரு நல்ல கதையை தான் தேர்ந்தெடுப்பார்ன்ற நம்பிக்கை இருக்கு. ரொம்ப நாளா மனுஷன் காணுமே கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்தது. கடைசியா ப்ளூ ஸ்டார் கொடுத்தாரா இயர் ஸ்டார்ட் ஆரம்பிக்கும் போது இப்போ இந்த படம் வருதுன்னு நினைக்கிறேன். ஐயோ நடுவில் ஒரு மிகப்பெரிய அற்புத காவியம் வந்திருந்தேன், அதை மறந்துட்டு பாருங்க. பொண்ணு கண்டின் வருஷம் ஒரு வந்து இல்லை தமிழ் வருஷம் இருக்கு. சரி அது டிவியில் தான் வந்தது. ஸோ அந்த ஒரு மைனஸ் நெகட்டிவ் எல்லாம் மாற்றி மறுபடியும் வந்து நம்ம அசோக் செல்வன் வந்து ஒரு நல்ல கதையில தான் தேர்ந்தெடுப்பார்ன்றதை நிரூபிச்சிருக்காரா இல்லையான்றதை இந்த படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். ஆக்சுவலி படம் நாளைக்கு தான் வருது. எக்ஸ்பெக்டேஷன் தான் கவுண்ட் பண்ணிருப்போம். எக்ஸ்பெக்டேஷன் கிட்டத்தட்ட ஒரு 35 தேட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 10ன்றது 20 தேட்டர் கிட்டே சிங்கிள் ஷோ தான் கொடுத்துருக்காங்க. இந்த படம் எக்ஸ்பெக்டேஷன்றதும் அவ்வளோ பெருசு கிடையாது. அசோக் செல்வன் படம் இப்போ ஒன்று வந்திருக்கா அப்படின்னு தான் நிறைய பேருக்கு நாளைக்கு தெரிய போகுது. ஸோ பார்ப்போம் படம் வந்ததுக்கப்புறம் ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் அப்புறம் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்திருக்குன்றதா நம்ம நெக்ஸ்ட் வீக்ல நம்ம கூட இதே இடத்துல பார்க்க போற படம் நிறங்கள் 3. இந்த நிறங்கள் 3ன்ற படம் கார்த்திக் நாராயண் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி மாஃபியா படம் வரும்போதே இந்த படத்துக்கு பேச்செல்லாம் இருந்து நினைக்கிறேன். ரொம்ப ஓல்டா தான் இருக்கு படம். எனிவே ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்திருக்கு. அதர்வா இந்த படத்துல ஹீரோவா பண்ணிருக்காரு. அதை தாண்டி சரத்குமார், ரகுமான் நம்ம கார்த்திக் நாராயணுக்கு ரொம்பவே வந்து ஒரு லக்கி சாம். ஸோ அவர்லாம் இந்த படத்துல இருக்கறனால இந்த படம் ட்ரைலர் பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்ம கார்த்திக் நாராயண் வந்து நிறைய ஒரு மாதிரி புதுசா ஏதோ சொல்ல வருவாரு. ஆனா அதை ஒரு டைம்ல வந்து சொதப்பி கிதப்பி ஏதாச்சும் பண்ணி வச்சிருவாரு. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாம இந்த படத்தையாச்சும் தெளிவா சொல்றாரான்னு பார்ப்போம். எனக்கு ட்ரைலர் பார்த்த வரைக்கும் எமக்கு தொழில் ரொமான்ஸ்ன்றது ரொமான்டிக் படம் பிடிச்சவங்களுக்கு அந்த படம் பிடிக்கலாம். ஆனா எனக்கு நிறங்கள் 3 தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கியூரியாசிட்டியா இருக்கு படம் என்ன மாதிரி வரும்ன்றதுல. தியேட்டரிக்கல் பார்த்தாக்கா இதுக்கும் சேம் தான், ஒரு 35 தியேட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனா எமக்கு தொழிலை விட நிறங்கள் 3க்கு சின்னதா தியேட்டரிக்கல் அதிகமா இருக்குன்றத பார்க்க முடியுது. இங்கேயும் 35 தியேட்டர்னா ஒரு 10-20 தியேட்டர் கிட்ட வந்து சிங்கிள் ஷோ தான் போட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு தான் எல்லாமே முடிவாகும். இந்த படம் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் எந்த படம் என்ன மாதிரி தியேட்டரிக்கல கன்ஃபார்ம் பண்ண போகுதுன்றதெல்லாம் தெளிவா தெரிய போகுது. நம்ம கூட 3வது இடத்துல பார்க்க போற படம் கங்குவா படம் லாஸ்ட் வீக் தான் வந்தது. ரொம்பவே இந்த படத்தை வந்து ஆசைப்பட்டு முதல் இடத்துல வச்சேன். ஏன்னா தமிழ் சினிமால ஒரு 1000 கோடி அடிச்சிடாதான்னு ஒரு ஆசை தான். ஆனா அப்படி நினைச்ச மனசாலியே வந்து அப்படி நினைச்ச வாயாலேயே வந்து வேற மாதிரிலாம் பேச வச்சிட்டாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் வீடியோலயே. இதுக்கு நிறைய கமெண்ட்லாம் வேற பண்றீங்க. அதை தாண்டி இந்த படத்துக்கு வந்து நான் முதல் நாள்லயே நெகட்டிவ்ன்றது பேச ஆரம்பிச்சிட்டேன். 2வது நாளெல்லாம் சொல்லிட்டேன். ஆனா மக்கள் வந்து இன்னி வரைக்கும் நெகட்டிவ் ரிவ்யூ வந்து நிப்பாட்ட மாடல உலகத்தில் இருக்க எல்லா மூலையிலையும் நெகட்டிவ் ரிவ்யூ போய் சென்றடைந்து விட்டதுன்னு தான் சொல்லணும். அதுக்கு வேற ஆளாளுக்கு முட்டு கொடுத்துட்டு வராங்க. இன்னும் ஒரு சிலருக்கு இந்த படம் பிடிக்குது, அதுல தப்பு கிடையாது. இந்த படம் நல்லா இருக்குன்றவங்கன்றது வந்து குறைந்த ஒரு பட்ச ஆட்கள் தான், நல்லா இல்லைன்னு சொல்றது அதிகபட்ச ஆட்கள். அந்த ஒரு நாலேஜே இல்லாம நிறைய பேர் நல்ல படத்தை நல்லா இல்லைன்றீங்களே அப்படி இப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய பேசுறீங்க. ஒரு படத்து மேல வைக்கிற அந்த ஒரு விமர்சனத்தை வந்து புரிஞ்சிக்காம. இது உதாரணத்துக்கு நான் நிறைய விஷயங்கள் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இங்க புரிதலே கரெக்டா வரமாட்டேங்குது. இங்க தமிழ்நாடு ஆடியன்ஸ் யாருன்றது தெரியும். அவங்களுக்கு நீங்க கங்குவா படம் கொடுத்தீங்க. கங்குவால ஒரு தி ஒன் பெஸ்ட் மூமெண்ட் இருக்கு. அது ஒரு வேற மாதிரியான ஒரு படம், ஒரு வேற மாதிரியான உலகத்தை உருவாகிறேன். அதெல்லாம் உங்களுக்கு புரியலையேனாக்கா எனக்கு இங்கிலீஷ் வந்து வேற லெவலில் சரளமாக பேச தெரியும். நான் வந்து தமிழ் மட்டுமே தெரிஞ்ச ஒரு பாமரங்கிட்ட வந்து அதை சரளமாக பேசினா அவன் என்ன பண்ணுவான்? எனக்கு புரியல, என்னடா அவன் கத்திட்டு இருக்கான் தான் சொல்லுவான். ஆக்சுவலி உன் ஆடியன்ஸ் யாருன்றது தெரிஞ்சும் நீ வந்து இந்த மாதிரி படத்தை கொடுத்துட்டு என்னோட அருமை உனக்கு தெரியலையானாக்கா யாரங்க குறை சொல்றது? ஆக்சுவலி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொல்ற விஷயம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ பிளாக்ன்ட்டு ஒரு படம் வந்து பிளாக்ன்ற படம் வந்து உங்களுக்கு அந்த கதை வந்து ஆடியன்ஸுக்கு புரியாது. ஆனால் அந்த ஒரு படம் எடுத்திருக்கான். ஆனால் ஆடியன்ஸுக்கு வேற ஒன்று புரிஞ்சுது. ஏன்னா இது ஒரு பேய் படம், சூப்பராக எடுத்திருக்காரு பேய் படத்தை. ஆக்சுவலி அந்த மாதிரியான ஒரு விஷயம்னாச்சு தரணும் உங்களுக்கு. இங்கே ஒரு ஆடியன்ஸ் வந்து அவன் ஆடியன்ஸ், அந்த ஆடியன்ஸ் தான் அவன்கிட்ட தான் நீ படம் காட்ட போற. அவனுக்கு நீ சொல்ல வர விஷயமா கூட இருந்தா கூட அது அவனுக்கு புரியுற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம், அவனுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நீ பண்ணணும். நீ அதை பெருசா பண்ண தவறிட்ட கங்குவால. அதனால தான் எவ்வளோ நெகட்டிவ் விமர்சனம் வருது. ஏன்னா நிறைய பேர் வந்து என்னவோ தி நாலேஜ் மாதிரி இந்த படத்தை பற்றிலாம் உங்களுக்கு ரசிக்க தெரியல. இந்த படத்துக்கு மட்டும் நான் சொல்ல வரல, எவ்வளோ படத்துக்கு நான் சொல்றேன். இதெல்லாம் உங்களுக்கு ரசிக்க தெரியல அது இதுன்ட்டு வந்து இருக்கிறவங்களாம் குறை சொல்ல வேண்டியது. பட் பிரச்சனை வேற இடத்துல இருக்கு. அதை தாண்டி இந்த படத்துக்கு ஓவரா நெகட்டிவ் விமர்சனம் கொடுக்கறதுன்றத நானும் வந்து ஆமோதிக்கிறேன். ஆனா இதுக்கு நெகட்டிவே கொடுக்க கூடாதுன்றதுக்குலாம் வந்து மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயம். இங்க கண்டிப்பா நிறைய மைனஸ் இருக்குன்றத ஒரு டைம்ல ப்ரொடக்ஷன் டீமே ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் சூர்யா ஃபேன்ஸும் முட்டு கொடுத்துட்றீங்க. படம் 300 கோடியில் எடுத்துட்டு 150 கோடிக்குள்ள தாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் முக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் கிடையவே கிடையாதுன்ற மாதிரி தியேட்டரிக்கல் லாஸ்ட் வீக்லலாம் வந்து 2-3 தியேட்டரிக்கல்ல ரிலீஸ் ஆன படம் ஒரு காம்ப்ளெக்ஸ்ல இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்கிரீன்ல 2 ஷோ போட்டு ஓட்டுற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. எனிவே கங்குவா பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கிழிச்சிட்டாங்க. ஸோ நானும் வந்து நிறைய பேச தேவையில்ல நினைக்கிறேன். பட் இந்த படத்தோட அந்த நெகட்டிவ் விமர்சனத்தை வந்து நிறைய பேர் வேற மாதிரிலாம் வந்து ஃபோக்கஸ் பண்றதுனால அதுல ஒரு புரிதல் கொடுக்க பார்த்தேன். நம்ம கூட 2வது இடத்துல பார்க்க போற படம் லக்கி பாஸ்கர் படம் ரிலீஸ் ஆகி 22வது நாள் இந்த வாரம் 25வது நாள் போஸ்டர் வரும். மிக பிரம்மாண்டமாக வரும் சொல்லலாம். ஏன்னா இது ஒரு தெலுங்கு படம். இந்த படம் தமிழ்ல வந்து செமையா ஓடிட்டு இப்ப கங்குவாவே வந்து ஓரம் கட்டிட்டு இந்த படம் செகண்ட் நிலைமைக்கு தமிழ்நாடு தியேட்டரிக்கல்ல வந்துடுச்சு. இத்தனைக்கும் கங்குவாக்கு ஒரு 2 வாரம் பேக் வந்த படம். அப்பனா
பார்த்துங்க லக்கி பாஸ்கரோட ரேஞ்ச் என்ன மாதிரி இருக்குன்றத. இத்தனைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு பிளடி பேக்கர் பிரதர்லாம் விடவே ரொம்பவே கம்மியான தேட்டரிக்கல்ல வந்த படம். ஆனால் இன்னைக்கு இந்த படம் அந்த ஒரு தரத்தால் வந்து நின்று இருக்குன்னு சொல்லணும். சரி, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால வந்து டக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க படத்தை பார்த்து முடிப்போம். ஏன்னா இந்த வாரம் வர நிறைய படம் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வாரத்தில் பேசலாம் மீதிலாம். நம்ம கூட முதல் இடத்துல பார்க்க போகிற படம் அமரன். அமரன் படம் ரிலீஸ் ஆகியும் 22 நாள் ஆயிடுச்சு. இந்த படத்துக்கும் 25 நாள் வந்துடும். 20 நாளைக்குள்ளேயே ஒரு 300 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றத நம்ம சிவகார்த்திகேயன் எந்த இயரில் தருவாருன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இந்த இயர்லேயே கொடுத்து முடிச்சிட்டாரு. ஆக்சுவலி நம்ம மக்கள்கிட்ட ஒரு பழக்கருங்க, ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த படத்தை கண்மூடித்தனமாக ஓட்டுவாங்க. ஒரு படம் வந்து சரியில்லைனாக்கா அந்த படத்தை கண்மூடித்தனமாக தோக்க வச்சுருவாங்க. ஆக்சுவலி அதுதான் வந்து இப்போ உங்களுக்கு இந்தியன் 2லேயும் நடந்திருக்கு, கங்குவாலையும் நடந்திருக்கு. ஆக்சுவலி மக்களை குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மக்கள் வந்து இன்னும் வந்து தலையாட்டி பொம்மையாக தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து இங்கே ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோன்ட்டு வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி எவன் நல்லது பண்ணுறானா அங்கே ஓட்டு போகிறானா, அவனுக்கு ஓட்டு போட்டு என் ஓட்டு வேஸ்ட் ஆகுறதுக்கா, அந்த தான் ஜெயிக்க போகிறான், அவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டின்றது மக்கள்கிட்ட மாறவே இல்லைன்றது ஒரு படம் வெற்றிலேயே நல்லா தெளிவாக பார்க்க முடியுது. இன்னொன்று, ஒரு படத்துக்கு வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ நெகட்டிவ் ரிவ்யூன்றதுல கண்டிப்பாக அது மிகப்பெரிய வேலை பார்க்குதுன்றதை தாண்டி ஒரு விமர்சன ரீதியாக ஒரு எதிர்ப்புன்றதும் ஒரு பெரிய வேலை பார்க்குது. ஸோ அந்த மாதிரி இந்த அமரன் படத்து மேலே வந்து முகுந்தோட அந்த ஒரு ரீசன்றது ஒரு மிகப்பெரிய வைப்பாக இருந்தாலும், இங்கே கமல் வந்து முஸ்லீம்களை தேவலமாக சித்தரிக்கிறாரு, தீவிரவாதியாக சித்தரிக்கிறாருன்ற அந்த ஒரு விஷயம் அந்த முஸ்லீம் அமைப்புகள் வந்து தடை பண்ணியே வந்து விஸ்வரூபத்தை ஓட்ட வச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே அமரனுக்கும் ஒரு ஓப் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அவங்க பத்தாதுன்னு சொல்லிட்டு பிராமணாஸ் வந்து எனக்கு இவங்க பிராமணருக்கு இல்லை, அந்த மாதிரி அவங்களும் வந்து ஃப்ரீ ப்ரொமோஷன் வந்து இந்த அமரனுக்கு இன்னும் நிறைய பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து சிவகார்த்திகேயனை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயரம், நான் லாஸ்ட் வீக்கில் கூட சொல்லியிருப்பேன், ஒரு 4வது இடமோ அப்படின்ற மாதிரி இந்த வாட்டி கிளியர் கட்டாக ஒரு 4வது இடம். அதை தாண்டி முதல் இடத்துக்கே இந்த மனுஷன் தகுதி ஆகிட்டாருங்க. ஏன்னா இவ்வளோ ஷார்ட் டைமில் 300 கோடி அப்படிங்கிறது வந்து எந்த ஹீரோவுமே கிடையாது. நம்ம சிவகார்த்திகேயன் தான் அதில் முதல் இடத்துல இருக்கார்.